நீ எத்தனை? 6:45. 6:45 வை. கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்க. சிவா திருச்சிற்றம்பலம் குருவே போற்றி திருவே போற்றி. தேவாரம் திருஞான சம்பந்தர் அருளிய தேவாரம் முதல் திருமுறை பதிகை எண் எத்தனை? 41. 41வது பதிகம். எத்தனாவது மந்திரம்? மந்திர எண் 4, 5. அதை நெருங்கியிருப்போம். 3 நடத்தின ஞாபகம் இருக்குது, 4 ஞாபகம் இருக்குது. 7வது மந்திரம் நடத்தணுமா? எழுதுங்க. 7வது மந்திரத்துக்கு பொருள் எழுதுங்க. திருப்பாம்புரத்து இறைவன் திருமாலுக்கு சக்கராயுதம் கொடுத்தவர். அயனின் 5 தலைகளில் ஒன்றை கொய்தவர். சனகாதி முனிவர்களுக்கு கல்லாலின் கீழிருந்து அறம் அருளியவர். தீயில் நடனமாடுபவர். தனது கடல் அணிந்த திருவடிகளால் காலனை உதைத்தவர். ஆசை கடவுளை எரித்தவர். உபமன்யு அதுதான் அவருடைய சரியான பேர். உபமன்ய முனிவருக்கு பார்க்கடல் கொடுத்தவர். இந்த மந்திரம் முழுவதும் வீரச் செயல்கள் விளக்கப்படுகிறது. இறைவன் சக்கரப்படையை ஈந்தது திருவேழிமிழலையில். அயனின் ஒரு தலையை கொய்தது திருக்கண்டியூரில். காலனை காய்ந்தது திருக்கடவூரில். காமனை எரித்தது திருக்குறுக்கையில். திருக்குறுக்கைன்னு ஒரு தலம் இருக்கு. இதையெல்லாம் ஒரே மந்திரத்தில் கொண்டு வந்துட்டார. இந்த மந்திரத்தில் அறம் என்ற சொல்லுக்கு சிவானுபவம் என்று பொருள். பாலன் என்ற சொல்லுக்கு உபமன்யு என்று பெயர். பாலன் அந்த மந்திரத்தில் பாலன் ஒரு வார்த்தை இருக்குது. உபமன்யு அல்லது உபமன்ய முனிவர். இந்த பதிகத்தில் 1 முதல் 5 மந்திரங்கள் சரியை கிரியை இவற்றையெல்லாம் வலுவாக சொல்லுகிறதுன்னு ஒரு குறிப்பு கொடுத்தோம். ஞாபகம் இருக்குதா? ஒரு குறிப்பு கொடுத்துருக்குறோம். 6வது மந்திரத்தில் ஞான செய்திகள் இருக்குதுன்னு சொன்னோம். அந்த ஞான செய்திகள் இருப்பதை உறுதிப்படுத்துகிற மந்திரம் தான் 7வது மந்திரம். ஏழாவது மந்திரத்தில் கல்லால மரத்தின் கீழ் இறைவன் குருவாக இருக்கிறது சொல்லப்பட்டிருக்கிறது. திருமாலுக்கு சக்கரம் அளித்தது திருவேழிமிழலை.
திருமால் தன் தொழிலை செய்வதற்கு சக்கரத்தை கொடுத்தார். இறைவன் அளிக்கின்ற பயன்களில் இடைநிலை பயன், முடிநிலை பயன் ரெண்டு சொல்லுவாங்க. வீடு வேறு முடிநிலை பயன், மற்ற எல்லாமே இடைநிலை பயன்தான். சக்கரம் கொடுக்கறது என்ன பயன்தான்? இடைநிலை பயன்தான். முடிநிலை பயன் வீடு வேறு. சக்கரம் கொடுத்தல் என்பது எல்லா சிவபுண்ணிய செயலுக்கும் பயன் உண்டு என்பதை காட்டுகிறது. பிரம்மன் தலையை கொய்ததால் அவருடைய செருக்கு அழிந்தது. சிவனே கடவுள் என்பது நிரூபிக்கப்பட்டது. இறைவன் குருவாக இருந்தது அவர் ஞானத்தை கொடுத்து வீடு வேறு தருவதை குறிப்பது. தீயில் நடனமாடுகிறான் என்பது சங்காரகாரணனை குறிப்பது. காலனை உதைத்தது காலத்தையும் சிவபெருமான் கடந்ததை காட்டுவது. காமனை எரித்தது ஒன்று இறைவன் வேண்டுதல் வேண்டாமையிலான் என்பதை காட்டுவது. இரண்டு அடியார்களிடத்தில் காமனுடைய செயல்கள் எடுபடாது என்பதை காட்டுவது. மாலினுக்கு அன்று சக்கரமீந்து மலரவர்க்கு ஒருமுகம் ஒளித்து ஆலின் கீழ் அறமோர் நால்வருக்கு அருளி. அடுத்தது யானலது வாடுமிம் அடிகள், அதான காலனை காய்ந்து தங்களல் அடியால் காமனை பொடிபட நோக்கி பாலனுக்கு அருள் செய்தை மடிகள் பாம்புர நன்னகராரே. அடுத்தது பாலனுக்கு அருள் செய்தது, அதை எழுதாம விட்டுட்டோம். பாலனுக்கு அருள் செய்தது வேண்டுவார் வேண்டுவதே ஈவான் கண்டாய். வேண்டுவார் வேண்டுவதே ஈவான் கண்டாய், வேண்டத்தக்கது அறிவோய் நீ என்றபடி உயிர்களுக்கு வேண்டியதை இறைவன் செய்வதை காட்டுகிறது. உயிர்களுக்கு வேண்டியதை இறைவன் செய்வதை காட்டுகிறது. அடுத்த மந்திரம். திருப்பாம்புரத்தில் ஓடுகின்ற ஆறு அரிசில் ஆறு. அங்கு பெண்கள் நீராடுகிறார்கள். அரிசில் ஆறு.
திருப்பாம்புரத்தில் அரிசில் ஆறு என்ற ஆறு ஓடுகிறது. பெண்கள் நீராடுகிறார்கள். அரிசில் ஆறு. அந்த ஆறு மணிகளை அடித்து கரை மேல் கொண்டு வந்து சேர்க்கிறது. எட்டாவது மந்திரம்ல ராவணன் வரணும்ல. இதில் அடுத்த பத்தி. செருக்குற்ற ராவணன் கையில் செருக்குற்று ராவணன் கைலை மலையை பெயர்த்து எடுத்தபோது மெல்லிய திருவடி விரல் ஒன்றை ஊன்றி அவனை அழுத்தினார். அவன் பிழையை உணர்ந்து வருந்தி போற்றிய போது அருள் செய்தார். அவன் பிழை உணர்ந்து வருந்தி போற்றிய போது அருள் செய்தார். குறிப்புரை. விடைத்த அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்குது. அந்த மந்திரத்தை பாருங்கள். விடைத்தன்னா செருக்கு அடைந்தான்னு அர்த்தம். அடர்த்து அப்படின்னா நெருக்கின்னு அர்த்தம். அனல் அடர்த்த அல்லது அடர்த்து நெருக்கி. அனல் என்ற சொல்லுக்கு ஊழித்தீன்னு அர்த்தம். படப்பைன்னு ஒரு வார்த்தை இருக்குது. படப்பைனா தோட்டம்னு அர்த்தம். படப்பை தோட்டம். மந்திரத்தை படித்து பாருங்கள். விடைத்தவல் அரக்கன் வெற்பினை எடுக்க மெல்லிய திருவிரல் ஊன்றி அடர்த்தவன் தனக்கு அன்று அருள் செய்த அடிகள். அதுக்கடுத்து எப்படி பிரிச்சிருக்காங்க? அடிகள் நலனது வாடுமை அண்ணல் அதானே. மடக்கொடியவர்கள் வருபுனலாட வந்திழி அரிசிலின். அதான் 6 பேர். அரிசிலின் கரைமேல் படைப்பை. இப்போ தான் பொருள் எழுதுனீங்க. படைப்பையில் கொணர்ந்து பருமணி சிதறும் பாம்புர நன்னகராரே. விளக்கம் எழுதுங்க. பெண்கள் நீராடுகிறார்கள் என்பது திருவம்பாவையில் சொன்னது போன்ற நீராடுதலாக எடுக்கணும். ஏனென்றால் தலத்தோடு இணைத்து 6 சொல்லப்படுறதுனால நீராடுபவர்கள் அடியார்கள்னு பொருள் எடுக்கணும். ஆறு மணிகளை கொண்டு வருகிறது என்பது நமக்கு 6 என்பது அருள், மணி என்பது குரு. அருள் வழியாக குரு வருவதை குறிப்பது. ராவணன் கைலை மலையை எடுத்தது செருக்கினால், இறைவன் விரல் ஊன்றியது மரக்கருணை, அவன் சாமகானம் பாடியது சாதனம், இறைவன் கால் விரலை ஊன்றியது மரக்கருணை, ராவணன் சாமகானம் பாடியது சாதனம்,
பின்னர் இறைவன் அருள் செய்தது அறக்கருணை. ஒரு திருமுறை பாடல் கிடைச்சா நம்மளால் இப்படி பிரித்து சொல்ல முடிஞ்சதுன்னா போதும். அதுக்கு பல ஆண்டுகள் பயிற்சி வேணும். அதைத்தான் நம்ம செய்து காட்டிகிட்டு இருக்கிறோம், ப்ராக்டிக்கலாக செய்து காட்டுறோம். நம்மளே ப்ராக்டிக்கலாக செய்து காட்டுறோம். இப்படி செஞ்சால் நீங்கள் திருமுறையை கையாளலாம் அப்படி செய்து. இதே வந்து நம்ம 5 வருஷம் 10 வருஷம் எத்தனை வருஷம் பயிற்சி பண்ணுறோமோ அந்த அளவுக்கு நம்ம அதை பண்ணலாம். இப்போ அந்த பூலியர்கோனுக்கு பொருள் எவ்வளோ அழகாக சொன்னோம். ஆனால் எழுதி வச்சுட்டா வந்தேன். அது எப்படி என்னால் முடிஞ்சது? எத்தனை பொருள் சொன்னோம், எத்தனை கேள்வி கேட்டேன். அதில் திருத்தாள்னு ஏன் வருது, கடல்னு ஏன் வருது, இதில் சரியகிரிய யோகம் இருக்குது, அடி ஏன் வருது, இது நமச்சிவாய வாழ்க்கைக்கு இதுக்கான கனெக்ஷன் என்ன, அதெல்லாம் திடீர்னு நமக்கு வராது. நானாக இருந்தாலும் வராது, யாராக இருந்தாலும் வராது. நம்ம அந்த வேலையை செஞ்சுக்கிட்டே இருந்தோம்னா என்ன செய்யும், வரும். ஒரு குறிப்பிட்ட உணவு நம்ம சமைக்கிறது சுவையாகணும்னா தொடர்ந்து சமைச்சாதான் சுவையாகும். அதே மாதிரி தான் அதுதான் நம்ம இதை செய்கிறோம். இதில் நிறைய நோக்கங்கள். ஒன்று, இன்றைக்கி என்ன நோக்கம்னு பார்த்தா ஞானசம்பந்தரை நினச்சிருக்கோம். வீட்டில் இருந்தால் நினைப்போமா, ஒரு லாபம். 1ஆம் திருமுறையை நினச்சிருக்கிறோம். 41வது பதிகத்தை பார்த்துருக்குறோம். 2 பாட்டு பார்த்துருக்குறோம். அதில் எத்தனை வரலாறு. ஒரே மந்திரத்தில் திருக்கண்டியூர் வருது நினச்சிருக்கிறோம், திருவிழிமிழலையை நினச்சிருக்கிறோம், பிறகு பாம்புரத்தை நினச்சிருக்கிறோம், குறுக்கையா பிறகு ஏதோ இன்னொரு தலம் வந்தது, திருக்குறுக்கையா ஏதோ ஒரு ஊர் வந்தது, குறுக்கைங்கிற தலத்தை நினச்சிருக்கிறோம், கடவுர் திருக்கடவுர் நினச்சிருக்கிறோம். இதையெல்லாம் நீங்கள் விரிச்சிங்கன்னா ஒரு நாள் சாதனமாகிடும். 40 நிமிட வேலை ஒரு நாளுக்கு தேவையான பூஸ்ட் ஆகிடும். ஆமாம், அந்த உணர்வோடு படிச்சின்னா தான் நீங்கள் திருமுறை பண்ண முடியும். திருமுறை சொற்பொழிவுகள் நீங்கள் கேட்டுட்டு இருந்தீங்கன்னா ஒரு 500 வருஷம் கேளுங்க. புறப்படும் போது எப்படி இருந்தீங்களோ அந்த இடத்துல இருந்துக்கிட்டே இருக்க வேண்டியதுதான். பேசுகிறவனும் மாற மாட்டான், நீங்களே என்ன செய்ய முடியாது, மாற முடியும். திருமந்திரத்தில் ஒரு மந்திரம் படிச்சுட்டு நம்ம கிளம்பலாம். இந்த கண்ணா இது பண்ணி தனி